டாக்டர் வந்து இந்தியன் சிட்டிசன். அவங்க வந்து இந்தியா விட்டு வெளில போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு. எப்போ போகிறாங்கன்னா 6th ஜூலை அப்போ போகிறாங்க 2024. டு டேக் அப் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்க இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா விட்டு எங்கேயுமே வெளியில் போகலை. ஸோ இவங்களோட ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த இயர் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் போடலாம், இவர் வந்து ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு. இப்போது நமக்கு அசஸ்மெண்ட் இயர் இப்போனா இப்போ கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர்னால் அதுக்கு அடுத்தது தான் நமக்கு அசஸ்மெண்ட் இயர். இப்போ 2025-26. அப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர் 2024-25. இங்கே வந்து நம்ம எப்பயும் போல் ஹெட்டிங் எழுதிக்கலாம். எப்போ போகிறாங்கன்னா ஜூலை 6 தான் போகிறாங்க. அப்போ 2024-25 அப்போ 2024 ஏப்ரல் மாதம் அவங்க இந்த அளவு இருந்திருப்பாங்க. மேல இருந்திருப்பாங்க, ஜூனில் இருந்திருப்பாங்க, ஜூலையில் 6 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஏப்ரலில் வந்து 30 நாள், மேல 31 நாள், ஜூனில் வந்து 30 நாள், ஜூலையில் வந்து 6th போகிறாங்க. அப்போ அந்த 6 வந்து எடுத்து 6 டேஸு. இப்போ நம்ம இதெல்லாமே டோட்டல் பண்ணணும், 97 டேஸ் தான் வருது. ஸோ இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நம்ம அடுத்த கண்டிஷனெல்லாம் பார்க்கலான்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போனாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் பார்க்கணும், மற்ற கண்டிஷன்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் மட்டும் சாட்டிஸ்ஃபைனான ரெசிடெண்ட் இல்லைன்னா நான் ரெசிடெண்ட்.